Hi students, welcome to IAS Academy. Select video பண்ண எனக்கு வந்து பணமா நடிகர். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்டிட்யூட் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். HCM and LCM லாஸ்டா லெசன் நம்பர் 4ல பவர் ஸ்கொயர் கியூப் கொடுத்தா HCM LCM எப்படி கண்டுபிடிக்கிறது, மீசிமாம் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்திருப்போம். இப்போ அதோட கண்டினியூஷனா இது லெசன் நம்பர் 5. இந்த லெசன் நம்பர் 5ல கோப்ரைம் சார்பகாயனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா கோப்ரைம் சார்பகாயன்னா என்ன, அதுக்கும் இந்த மீசிமா மீப்போவா HCM LCMக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத தெளிவா பார்த்தலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்டா நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி எல்லா டாபிக்கையுமே ஈஸியா எல்லாரும் புரியுற மாதிரி பேசிக் வந்து பொறுமையா சொல்லி தர போறோம். தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா சார்? இதுக்கு முன்னாடி போட லெசன்ஸ் நான் பார்க்கணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, HCM LCMக்கு புரியுதா, அதுக்கான பிளேலிஸ்டே நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ், இந்த வீடியோ, இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாமே அப்டேட் ஆகும். அதை வரிசையா பாருங்க, லெசன் 1, லெசன் 2, லெசன் 3, லெசன் 4 ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். புரியுதா? இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். சோ லெசன் நம்பர் 5 என்ன பார்க்க போறோம்? கோப்ரைம். தமிழ்ல சொல்லணும்னா சார்பகா எண். ஓகே சார், பகு என்ன பகா என்ன எங்களுக்கு தெரியும், அது என்ன கோப்ரைம் சார்பகா எண் முதல்ல கேட்பீங்க. முதல் பகா எண், பகு எண், அதாவது பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், இது ரெண்டும் எடுத்துக்கோம். நாமளா நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுங்க, 1 2 இருந்தா நிறைய பேர் 1 2 3 4 சொல்லுவீங்க. ஆனா பிரைம் நம்பர்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. முத பிரைம் நம்பர், முத பகாயன் என்னது? முத பகாயன் 1 கிடையாது, 2 தான் முத பகாயன். 2 தான் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர். அடுத்து 3 5 7 11 13 17 19 23 எக்ஸெட்ரா, இதெல்லாம் பிரைம் நம்பர் பகாயன். அப்ப இது இல்லாம இருக்கிறவங்க பகு எண், காம்போசிட் நம்பர் 4 6 8 9 10 12 14 15 16 எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்துட்டு பகு எண், காம்போசிட் நம்பர். சார் அப்ப 1 எங்க சார் பாக்குறதுக்கு முன்னாடி முதல் பகாயன் பிரைம் நம்பர்னா என்னது ஸ்கூல்ல எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க? எந்தெந்த நம்பர்லாம் 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகுதோ அதெல்லாம் பகாயன் பிரைம் நம்பர் சொல்லிருப்பாங்க. அதை தாண்டி இன்னொரு நம்பர் வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு பகு எண், காம்போசிட் நம்பர்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? இப்ப என்னன்னா, இப்ப பாருங்களேன், இப்ப 2 வந்து 1ஆல வகுப்படும், தன்னால வகுப்படும், அப்ப அதுக்கு பேரு பிரைம் நம்பர் பகாயன். இப்ப 1ம் 1ஆல வகுப்படுது, தன்னால வகுப்படுது, அப்ப அதுவும் பிரைம் நம்பர் தானே சார், பகாயன் தானே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டெஃபினிஷனை வச்சு நம்ம இதை பார்க்க கூடாது. உண்மையான டெஃபினிஷன் இதுக்கு என்ன அப்படின்னா, இப்ப 2ஓட ஃபேக்டர்ஸ், 2ஓட வகுத்தி என்ன, ஃபேக்டர்ஸ் வகுத்தி இருக்கிறத நான் லெசன் நம்பர் 1ல இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டா? 2ஓட ஃபேக்டர் என்னன்னா 1 2, 3ஓட ஃபேக்டர் என்னன்னா 1 3, 5ஓட ஃபேக்டர் என்னன்னா 1 5, அதே 4ஓட ஃபேக்டர் என்ன சொல்லுவீங்க? 1 2 4. சோ என்னன்னா, எந்தெந்த நம்பர்லாம் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், 2 வகுத்தி மட்டும் வச்சிருக்கோம், அதெல்லாம் பகாயன் பிரைம் நம்பர். எதெல்லாம் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், 2 எண்களுக்கு மேற்பட்ட வகுத்திகளை வச்சிருந்ததுன்னா அது வந்து பகு எண், காம்போசிட். அப்படி பாத்தீங்கன்னா 1ஓட வகுத்தி 1 மட்டும் தானே, சோ ஒரே ஒரு நம்பர் தானே இருக்கு. அப்ப இது 1 பகாயனும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது, அதுக்கு பேரே கிடையாது. 1 is neither a prime nor a composite number. So பிரைமும் வராது, காம்போசிட்டும் வராது. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் பகா என்ன, பகு என்னங்கறத நான் தெளிவா சொல்லிட்டேன். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சார்பகா என்னன்னு பார்க்கலாம். சார்பகா என்ன சார் அப்படின்னா, உதாரணத்துக்கு 7ம் 12 எடுத்துக்கோங்க. 7ஓட ஃபேக்டர் என்னது? 1 7. 12ஓட ஃபேக்டர் என்னது? ஃபேக்டர்னா ஒண்ணும் இல்லப்பா, எந்தெந்த நம்பர்லாம் இதை வகுக்கும் அதான் ஃபேக்டர். 1 வகுக்கும், 2 வகுக்கும், 3 வகுக்கும், 4 வகுக்கும், 6 வகுக்கும், 12 வகுக்கும். அப்ப இதெல்லாம் 12ஓட ஃபேக்டர்ஸ். இது 1 7ங்கிறது 7ஓட ஃபேக்டர். புரியுதா? இந்த ரெண்டுத்துலயுமே ஓகேவா, ரெண்டுத்துலயுமே காமனா பொதுவா என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. அதாவது என்னன்னா, இங்க சேமா இருக்கணும் நம்பர். அப்படி பார்த்தா என்ன இருக்கு? 1 தான் 2 இடத்துலயுமே இருக்கு. இப்ப 7 இங்க இல்ல, 2 3 4 6 12 எதுவும் இங்க இல்ல. அப்ப 2 இடத்துலயுமே பொதுவா இருக்கிறது 1 மட்டும் தானே. அப்படி 1 மட்டும் வந்தா அதுக்கு பேர் தான் கோப்ரைம், அதுக்கு பேர் தான் சார்பகா. அப்ப பொது வகுத்தி 1 மட்டும் இருந்தா, காமன் ஃபேக்டர்னு 1 மட்டும் இருக்கு அப்படின்னா அதுதான் கோப்ரைம். 1 தாண்டி இன்னொரு நம்பர் வந்துச்சுன்னு வைங்க, அது கோப்ரைம் கிடையாது, சார்பகா கிடையாது, அது சார்பகு என்ன ஆகும். அந்த அளவுக்கு நம்ம போக தேவையில்ல. சார்பகா சார்பகா கிடையாதா, கோப்ரைமா கோப்ரைம் கிடையாது மட்டும் பார்த்தா போதும். இது கோப்ரைம். 7 12 ஒரு கோப்ரைம்.
இப்ப 8 12 பார்த்தோம்னு வைங்க, 8ஓட ஃபேக்டர் என்ன? 1 2 4 8. 12ஓட ஃபேக்டர் என்ன? 1 2 3 4 6 12. ரைட்டா? இப்ப ரெண்டுலயும் பொதுவா என்ன இருக்கு? 1 2 4 4 நம்பர் வந்துருச்சுல, 4 நம்பர் வந்துருச்சுல, இங்க 1 மட்டும் தான் வந்துச்சு, அதனால இது கோப்ரைம் சார்பகை. இங்க 1 தாண்டி இன்னும் நிறைய நம்பர் வந்துருச்சு, அப்ப இது சார்பகை கிடையாது, இது கோப்ரைம் கிடையாது. இது சார்பகுயன், இது சார்பகாயன், இது சார்பகுயன், இது சார்பகாயன், அது சார்பகாயன் கிடையாது. இது கோப்ரைம், இது நாட்ட கோப்ரைம். புரியுதா? இது கோப்ரைம், அது நாட்ட கோப்ரைம். இப்ப கோப்ரைம்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ஆனா அது இன்னும் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் அதை ஒரு 3 டைப்பா பிரிச்சு சொல்லித்தரேன். கவனிங்க. என்ன சார் அப்படின்னா, கோப்ரைம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க 2 நம்பரை போட்டு செக் பண்ணணும். கரெக்டா? அப்ப அந்த 2 நம்பருமே பகாயனா இருந்தா என்ன நடக்கும்? ரெண்டுமே பிரைம் நம்பரா இருந்தா என்ன நடக்கும்ங்கறத முதல்ல பார்க்கலாம். அப்புறமா ஒரு பகு எண்ணும் ஒரு பகா எண்ணும் கலந்து வந்தா, ஒரு காம்போசைட் நம்பரும் ஒரு பிரைம் நம்பரும் கலந்து வந்தா என்ன நடக்கும்? அடுத்து ரெண்டுமே பகு எண்ணா இருந்தா, ரெண்டுமே காம்போசைட் நம்பரா இருந்தா என்ன நடக்கும்? இந்த மூணையுமே தனித்தனியா பாத்துட்டோம்னா இன்னும் தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதா? 2 பிரைம் நம்பர், 2 பகா எண் நீங்களே சொல்லுங்க. 2 பிரைம் நம்பர், 2 பகா எண் நீங்களே ஏதாவது சொல்லுங்க. சார் இங்க இருந்து சொல்றது கேட்காதுன்றீங்களா? பரவாயில்ல சொல்லுங்க, ஏதாவது 2 நம்பர் சொல்லுங்க. சரி, நானே ஒரு நம்பர் போடுறேன். 7 11 எடுத்துக்கிறேன். 7 ஒரு பகாயன், 11 ஒரு பகாயன். நீங்க வேற 2 நம்பர் ஏதாவது எடுத்து பாருங்க. இப்ப 7ஓட ஃபேக்டர் என்ன? 1 7. 11ஓட ஃபேக்டர் என்ன? 1 11. ரெண்டுல பொதுவா என்ன இருக்கு? 1 மட்டும் தானே சார் இருக்கு. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 1 மட்டும் தான், ஒன்லி 1 வந்தா அது கோப்ரைம், அது சார்பகை. அப்ப 7 11 என்னது? ஒரு கோப்ரைம் சார்பகைன்னா இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எந்த 2 பகா எண்ணையுமே போட்டு செக் பண்ணி பாருங்க, அது 100% சார்பகைனா தான் இருக்கும். 100% டெஃபினட்டா அது கோப்ரைமா தான் இருக்கும். 2 பிரைம் பார்த்தா அது டெஃபினட்டா கோப்ரைம். ரெண்டுமே பகாயனா இருந்தா அது கண்டிப்பா சார்பகன் தான். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு பகாயன், இது ஒரு பகாயன், இப்படி 2 பகாயனை கொடுத்துட்டு அது சார்பகாயனான்னு கேட்டா இப்படி பிரிச்செல்லாம் பார்க்காதீங்க, ரெண்டுமே பகாயன், கண்டிப்பா சார்பகாயன்னு சொல்லிடணும். அப்ப இது சார்பகாயன். புரிஞ்சிருச்சா? அப்படி ரெண்டாவது வாங்க, ஒரு பகுயன்னு பகாயன்னு கலந்து பார்ப்போம். நீங்க ஏதாவது யோசிங்க, நானும் போடுறேன். என்ன? ஒரு பகுயன் ஒரு பகாயன், ஒரு காம்போசைட் நம்பர் ஒரு பிரைம் நம்பர் கலந்து வந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பகுயன் காம்போசைட் நம்பர் 6 வந்து ஒரு பகுயன் காம்போசைட் நம்பர் தான், 5 ஒரு பிரைம் நம்பர் பகாயன் தான். இப்ப 6ஓட ஃபேக்டர் என்ன வரும்? 1 2 3 6. 5ஓட ஃபேக்டர் என்ன வரும்? 1 5. இப்ப பொதுவா என்ன இருக்கு? 1 மட்டும் தான் இருக்கு. அப்ப 1 மட்டும் இருந்தா இது என்னதான்? கோப்ரைம் தான். ஓகேவா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன், இப்படியே இதுல இருக்காது, இன்னொரு மாறும். இப்ப இதை கவனிங்க. இப்ப ஒரு பகு எண்ணும் பகா எண்ணும் எடுத்துக்குவோம், காம்போசைட்டும் பிரைமும் எடுத்துக்குவோம். 10 ஒரு பகு எண் காம்போசைட் நம்பர் தான், 5 ஒரு பகா எண் பிரைம் நம்பர் தான். இப்ப இதோட ஃபேக்டர் என்ன? 1 2 5 10. இதோட ஃபேக்டர் என்ன? 1 5. இப்ப ரெண்டுத்துலயும் பொதுவா என்ன இருக்கு? 1 5. 1 தாண்டி இன்னொரு நம்பர் வந்துருச்சுல, அப்ப இது சார்பகைன் கிடையாது. This is not a coprime. So common factor only 1 வந்தா அது கோப்ரைம், சார்பகைன். 1 தாண்டி இன்னொரு நம்பர் வந்துருச்சு அப்படின்னா அது சார்பகைன் கிடையாது, கோப்ரைம் கிடையாது. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டுமே பிரைம், ரெண்டுமே பகாயனாக இருந்தா கண்டிப்பா சார்பகாயன். ஆனா ஒரு பகுயன் ஒரு பகாயன், ஒரு காம்போசைட் நம்பர் ஒரு பிரைம் நம்பர் கலந்து வரப்ப அது கோப்ரைமா இருக்கலாம், கோப்ரைமா இல்லாமலும் இருக்கலாம். இப்ப அடுத்து ரெண்டுமே பகுயன்னா, ரெண்டுமே காம்போசைட் நம்பரா இருந்தா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். கவனிங்க, ரெண்டுமே பகுயன், ரெண்டுமே காம்போசைட் நம்பர், 8 15. 8 ஒரு பகுயன் சார், 15 6 நம்பர் சார் இருந்துட்டு போது, இது ஒற்றைப்படை எண் தான், ஆனா பகுயன் காம்போசைட் நம்பர் தான். கரெக்டா? ரைட். இப்ப இதோட ஃபேக்டர் என்ன? 1 2 4 8. இதோட ஃபேக்டர் என்ன? 1 3 5 15. கரெக்டா? இப்ப ரெண்டுக்கு பொதுவா என்ன இருக்கு? என்ன இருக்கு? 1 மட்டும் தானே இருக்கு. அப்ப இதுவும் என்னதான்? ஒரு சார்பகா எண் தான். ஓகேவா? அப்ப 8 தனியா பாக்குறப்ப பகு எண் காம்போசைட் நம்பர், 15 தனியா பாக்குறப்ப பகு எண் காம்போசைட் நம்பர். ஆனா இந்த ரெண்டையும் சேர்த்து பாக்குறப்ப அது ஒரு சார்பகா எண்ணாக கோப்ரைமா உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு சார்பகா எண்ணா பொது வகுத்தி 1 மட்டும் வரணும், அவ்வளவுதான்.
காமன் ஃபேக்டர் 1 மட்டும் தானே வந்திருக்கு, பொது வரி 1 மட்டும் தானே இருக்கு, அப்ப அது சார்பாக எண். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 8 ஒரு பகு எண், 16 ஒரு பகு எண் தான். இப்ப இதோட ஃபேக்டர் என்ன? 1 2 4 8. இதோட ஃபேக்டர் என்ன? 1 2 4 8 16. இப்ப பொதுவா என்ன இருக்கு? இதோட நம்பர் வந்துருச்சு. அப்ப இது சார்பாக எண்ணா? கிடையாது. This is not a கோப்ரைம். அப்ப ரெண்டுமே பகு எண்ணா வந்தாலும் அது கோப்ரைமாக வரலாம், கோப்ரைமா வராமலும் போகலாம். ரெண்டுமே காம்போசிட் நம்பரா இருந்தாலும் அது சார்பாக எண்ணா இருக்கலாம், சார்பாக எண்ணா இல்லாமலும் இருக்கலாம். சோ இதன் மூலமா என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டுமே பகா எண்ணா கண்டிப்பா சார்பாக எண். அது ரெண்டுமே பிரைம்னா டெஃபினட்டா கோப்ரைம். பகு பகா வந்தாலும் பிரைம் காம்போசிட் வந்தாலும், பகு பகு வந்தாலும், காம்போசிட் வந்தாலும் அது சார்பாக எண்ணா கோப்ரைமா இருக்கலாம், இல்ல சார்பாக எண்ணா கோப்ரைமா இல்லாமலும் இருக்கலாம். அப்ப சார்பாக என்னன்னா பொது வகுத்தி 1 மட்டும் வரணும், அவ்வளவுதான். புரியுதா? ரைட், இது புரிஞ்சுச்சு சார். இப்ப எதுக்கு இது HCF சிம்பிள் வரேன், அதோட முடிச்சலாம். என்னன்னா உங்கள்கிட்ட ஒரு நம்பர் கோப்ரைம்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 11 எடுத்துக்கலாம். கோப்ரைம் என்னது? சார்பகா எண். சார்பகா எண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதோட HCF மீப்போவா எப்பவுமே 1ங்க. ஏன் சார் அப்படின்னா பொது வகுத்தி 1 வந்தா தானே அது கோப்ரைம். பொது வகுத்தியே 1 மட்டும் இருக்கிறப்ப அதுல பெருசா மீட்டர் பொது வகுத்தியாவும் என்ன இருக்கும்? அதே 1 மட்டும் தான் இருக்கும். அப்ப கோப்ரைமோட HCF சார்பகா என்னோட மீப்போவா எப்பவுமே 1. அப்ப உங்கள்ட்ட எக்ஸாம்ல 8க்கு 15க்கு மீப்போவா என்ன பண்ணா டக்குன்னு 1 போடலாம். ஏன்னா நமக்கு இது கோப்ரைம்னு தெரியும். கோப்ரைமோட HCF 1. சேம் டைம் ஸ்டேட்மெண்டாவும் கேட்பாங்க, சார்பகா எண்ணின் மீப்போவா என்ன, வாட் இஸ் தி HCF ஆஃப் தி கோப்ரைம் கேட்பாங்க. 1 போட்டு தெரியும். புரியுதா? சரி, இப்ப அதே 7க்கு 11க்கும் எல்சிஎம் மீசிமா கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம மீசிமா எப்படி போடுவீங்க? இப்படி போடுவீங்க 7 11 7 11 திரும்ப 11 போட்டு 1,1 அப்படின்னு போடுவோம். கடைசியா 7 11 77 போடுவோம். என்ன சொல்றேன், அவளை படம் அப்படியே பெருக்கி போட்டுங்க, முடிஞ்சு போச்சு. சோ சார்பகா எண்ணின் மீசிமா என்பது அதன் பெருக்கல் பலனாக இருக்கும். LCM of the coprime is product of two numbers. புரியுதா? அப்ப எப்பவுமே ஒரு கோப்ரைமோட HCF சார்பகா எண்ணோட மீப்போவா 1 இருக்கும், கோப்ரைமோட LCM சார்பகா எண்ணோட மீசிமா அதோட பெருக்கல் பலனா இருக்கும். அப்ப ரெண்டு நம்பரை கொடுத்து மீசிமா கேட்கறாங்க வைங்க, அது ரெண்டுமே சார்பகா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே பெருக்கி போட்டுருங்க, அவ்வளவுதான். அதான் ஆன்சர். சேம் டைம் அங்க சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்டாவும் கேட்பாங்க, சார்பகா எண்ணின் மீசிமா என்ன, அதன் பெருக்கல் பலன். கூடுதலா வித்தியாசமா அது மாதிரி கேட்பாங்க. அப்ப நமக்கு பெருக்கல் பலன் போட தெரியும். வாட் இஸ் தி LCM ஆஃப் தி கோப்ரைம்னா ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் சொல்ல தெரியணும். சோ ஸ்டூடண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல கோப்ரைம் சார்பகா எண்ணா என்ன, அது என்னென்ன மாதிரிலாம் வரும், அதுக்கும் HCF LCMக்கு என்ன ரிலேஷன், என்ன சம்பந்தம் தெளிவா நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்துட்டோம். டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து வரப்போற கிளாஸஸ்ல அப்படியே அடுத்தடுத்த லெசன்ஸ் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கூட எல்லா வீடியோஸும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.